என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பூந்தமல்லியில் 9,60,00,000 மதிப்பில் திட்டப்பணிகள் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 9,60,00,000 மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் புதிய திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் GR திருமலை, நகரமன்ற துணைத் தலைவர் ஸ்ரீதர், நகராட்சி ஆணையர் சரவணகுமார், மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர், சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ், சுகாதார ஆய்வாளர்கள் ஐயப்பன், கண்ணன் முன்னிலை வகித்தனர். இதில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கீழ் 5 கோடி மதிப்பில் 2வது வார்டில் பூந்தமல்லி அரசு பொது மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2024-25 நிதி 15 லட்சம் மதிப்பில் 4வது வார்டு கீழ்மாநகர் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு. பொது நிதி 2024-25 கீழ் 6,50,000 மதிப்பில் 16வது வார்டு பிராடிஸ் சாலை பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட நியாய விலை கடை கட்டடம் திறப்பு. 15வது மத்திய நிதிக்குழு மானியம் திட்டம் கட்டுப்பாடற்ற நிதி 2025-26 வார்டு எண் 11, 13, 16 மற்றும் 19 ஆகிய பகுதியில் 1,14,00,000 மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 24-25 கீழ் 16 லட்சம் மதிப்பில் 19வது வார்டு அம்மன் கோவில் தெருவில் புதிய நியாய விலை கடை கட்டடம் திறக்கப்பட்டது. 20வது வார்டு சக்தி நகர் பகுதியில் 16 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலை கட்டடம். 13வது வார்டு சீனிவாசா நகர் பகுதியில் 16 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலை கட்டடம் திறப்பு. மாநில நிதி ஆணைய பகிர்வு நிதியின் கீழ் 2,74,00,000 மதிப்பில் 2, 4, 6, 11, 13 மற்றும் 15 ஆகிய வார்டுகளில் சாலை பணிகளுக்கு அடிக்கல் ஆகிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி பூந்தமல்லி கிருஷ்ணசாமி எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நகரமன்ற உறுப்பினர் அசோக்குமார், நீலாவதி, ஐயப்பன், தீபா யுவராஜ், ஜூலி ரஞ்சனி, ஜேம்ஸ், சவுந்தரராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள், நகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சொல்லக்கூடிய ஆட்சி, சொன்னதுக்கு மேலாகவும் செய்யக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அருமையான தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் கையெழுத்து விடியல் பயணம், பஸ்ல கட்டணமில்லா பயணம், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இப்போ ஷாக் ஆகிற மாதிரி 3 மாசத்துக்கு 3000, கோடை விடுமுறை கழிப்பதற்கு 2000. இந்தியாவில யாரும் கொடுத்தது இல்லை கோடை விடுமுறைக்கு 2000. பொங்கலுக்கு 3000, 3 பொங்கலுக்கு, பெரும்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கலுக்கு 3000 கொடுத்து சாதனை படைத்த தலைவர் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர் செய்யல. எங்க தலைவர் கலைஞர் கூட செய்யல. அப்படி இந்த முதலமைச்சர் அவ்வளவு அற்புதமாக செய்கிறாருங்க. பூந்தமல்லிக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு சாலைகள் இன்றைக்கு நகராட்சி மூலமாக போடப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி, அதே போல விளையாட்டு பூங்காக்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட 100 ஆண்டுகளை கடந்திருக்கிற அரசியல் அறிஞர் அண்ணா அரசியல் பள்ளிக்கூடத்திற்கு மிகப்பெரிய 100ஆம் ஆண்டு திருவிழாவை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் வைத்து மிகப்பெரிய விழாவை நடத்தினோம். இப்படி பூந்தமல்லியில 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளிக்கூடத்துக்காக மாரத்தான் ரேஸ் நடத்தினோம். இப்படி மக்களோடு மக்களாக இந்த ஆட்சி பின்னி பிணைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு அப்பாவாக, ஒரு மகனாக நம்முடைய ஆளுநர் தளபதி மு.க. ஸ்டாலின் திகழ்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் கனெக்டிவிட்டி ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட எல்லோரோடும் இணைந்திருக்கிற எங்கள் முதலமைச்சர் நீண்ட நெடிய கனவு இருக்கிறது. இப்போது 250 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த திட்டம் தொடங்கப்பட வேண்டும், பணிகள் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நம்முடைய முதலமைச்சராக அருமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மெட்ரோ ரயில் திறப்பதற்காக 2 மாசம் தேதி கேட்கிற மோடி வந்து கொடியாசைங்கனாக்க கண்ணாசைக்கவே மாட்டாங்க. கொடியாசை நம்ம வடபழனி வரைக்கும் போலாம். இப்போ ரெடியா இருக்கு ட்ரெயின், 600 ட்ரெயின் பூந்தமல்லில இருந்து போரூர் வரைக்கும் வடபழனி ரெடியா இருக்கு. அவர் இதுல மத்திய அரசு பணமும் கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் வரணும் விரும்புறோம். ஆனா பேரு கொடுக்க மாட்டார். ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி கொடுத்தாங்க நமக்கு பேர் ஆயிடும் சொல்லி பொறாமையில அவரு பேரு கொடுக்காம இருந்தாலும் இந்த மாசம் எப்படி இருந்தாலும் மெட்ரோ ரயில் போடும். வருங்காலத்தில் 20 நிமிஷத்துல நம்ம பீச்சுக்கு போலாம். இது வந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் போக போகுது ட்ரெயின். 20 நிமிஷத்துல பீச்சுக்கு போய் பிள்ளைகளோட விளையாட்டு 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி ஒரு சௌகரியத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இன்னும் ஏர்போர்ட் இந்த பக்கம் தான் வரும்போது பறந்துருக்கு. இன்னைக்கு பெங்களூருக்கு, வேலூருக்கெல்லாம் போகிற பஸ் முனையம் முத்தம்பாக்கத்துல 300 கோடியில கட்டப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு பிரம்மாண்டமான
ஒரு நிலையை இன்னைக்கு திராவிட மாடல் அரசு செய்து கொண்டது. பாதாள சாகர் இந்த வாரமே பூஜை போட இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் பூதமல்லி கனவு திட்டம், அதே போல நம்முடைய காட்டுப்பாக்கத்தை கடந்து வர்றதுக்கு ரொம்ப டிராபிக் மாங்காடெல்லாம் கடந்து வர்றதுக்கு 300 கோடியில மெட்ரோ ரயில் கீழே எலிவேட்டட் காரிடோர்ல ஒரு பிரிட்ஜ் போட போறோம் போக்குவரத்து நெரிசலுக்காக. பூந்தமல்லி டவுன் இன்னைக்கு மெட்ரோ ரயில் 2 பக்கமும் மழைநீர் கால்வாய் கட்டி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் மழைநீர் கால்வாய் கட்டி அந்த சாலைகள் போட்டு அகலப்படுத்திருக்கோம். அதே போல பூந்தமல்லியில 100 பேட்டரி பஸ் விட்டுருக்கோம். ஏசி பஸ் பாத்தீங்களா? பஸ் இப்போ அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் பஸ் சிவப்பு பஸ் பிரகாசமா நீங்க போகலாம். ஆனா அதுல இது மகளிர் பயணம் கிடையாது. யாராவது காஸ்ட்லி பஸ் அவசரமா போறவங்க அந்த பஸ்ல போலாம், பிரைவேட் பஸ். இப்படியாக இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை சௌகரியம்லாம் பண்ணுகிற அரசாங்கமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செம்பரம்பாக்கத்துல தண்ணி திறந்து வச்சாரு. அப்ப கோரிக்கை வச்சேன், சட்டமன்றத்திலும் கோரிக்கை வச்சிருக்கேன். செம்பரம்பாக்கம் எங்க ஊர் பக்கத்துல இருக்கு, நீங்க தண்ணி மெட்ராஸ் கொண்டு போறீங்க, எங்க ஊருக்கும் விடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஒரு சம்பு கட்டி அதை திருப்புவதற்காக அது ஏற்பாடு நடந்தது. கமிஷனர் சொன்னாங்களா? 11 MLDக்கு சம்பு கட்டி செம்பரம்பாக்கம் மெட்ரோ குடிநீரை பூந்தமல்லிக்கு மிக விரைவில் வழங்குவதற்கு அண்ணன் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதே போல நேமத்தில் இருக்கிற மற்ற ஊராட்சிகளுக்கு, பூந்தமல்லி சுற்றி இருக்கிற ஊராட்சிகளுக்கு நேமம் ஏரியிலிருந்து குடிநீர் கூட்டு குடிநீர் வழங்கப்பட இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் நம்முடைய சௌகரியத்தை நாம் எல்லாவற்றையும் அதை கவனித்துக் கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அண்ணனும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொண்டு